மீனா உண்மையை சொல்ல வரும்போதெல்லாம் ரோஹிணி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. சரி, இவங்களோட கதை இப்படியே போகட்டும். ஆனால் மீனா செய்கிற அடுத்த ஒரு தரமான சம்பவம் பெரிய அதிர்ச்சி எல்லாருக்குமே கொடுக்குதா. அதாவது இங்கே வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது மீனா வந்துட்டு நான் வெளியே போயிட்டு வரமாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, எங்கம்மா எங்கே கிளம்பிட்டேன்னு அண்ணாமலை கேட்க, இவன் எங்கே போக போகிறா? ஒன்று அவன் அம்மாக்காரியை பார்க்க போவா, இல்லைனா அந்த கோவிலுக்கு போகவா, இல்லைனா இதை விட்டா இவளுக்கு வேற போக்கிடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்க, அவனுக்கு அங்கே கூட போகிறதுக்கான இடம் எதுவுமே இல்லை விஜய். அண்ணாமலை விஜயை பார்த்து கேட்க, விஜய் அப்படியே அடைச்சு போய் உட்காந்துடுறாங்க. மீனாவும் கிளம்பி வெளியே போகிறாங்க. டேய் முத்து, நீ மீனாவை கூட்டிகிட்டு போடான்னு சொல்ல, இல்லைப்பா அவள் போயிட்டு வரட்டும், அவள் தான் எந்த காரணம் எதுவுமே சொல்ல மாட்டாளே, அப்படி இருக்கப்போ நான் எதுக்கு அவளை வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு முத்து கோவமாக பேசுகிறாங்க. உடனே மீனா வந்துட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நேராக யார் வீட்டுக்குன்னா சீதா வீட்டுக்கு. அந்த நேரத்தில் வீட்டுக்கு போன அருண் முத்துவை பற்றி தவறான விஷயங்களை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மீனா வந்து வாசலில் நிற்கிறத பார்த்ததும், உள்ள வாமா உள்ள வா, இப்போ பாரு உன் புருஷன் எப்படி என் பையனை போட்டு அடிச்சிருக்கான் பாரு, ஏற்கனவே ஆள் வச்சு அடித்தான், அப்புறம் இந்த மாதிரி அவனே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்கள் வீட்டில் எப்படி தான் அவனை வளர்த்து வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்களோ தெரியல. ஒரு நாள் அவங்க அம்மாவை பார்த்து பேச போனப்போ கூட அவங்க அம்மாவே அங்கே முத்துவை பார்த்து தப்பாக தானே சொன்னாங்க. அவங்களுக்கே பெத்த பையன் மேலே ஏன் பாசம் இல்லைன்னு இப்போ தானே எனக்கே தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு புள்ள மேலே எந்த அம்மாவுக்கு தான் பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மோசமாக பேச, சீதாவும் அக்கா என் புருஷனை பார்த்தா உன் புருஷனுக்கு எப்படி தான் அக்கா தெரியுது, எப்போ பார்த்தாலும் அவரை ஏதாவது சொல்கிறது திட்டுறது அடிக்கிறதுன்னு, நானும் மாறிட்டான்னு தான் அக்கா பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நின்றுக்கிட்டே தான்க்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, இதுவே இந்த இடத்துல வேற யாராவது மேலே கையை வச்சிருந்தா இந்நேரம் முட்டிக்கு முட்டி தட்டி நான் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சிருந்திருப்பேன். ஏன்னா போனா போகுது சீதாவோட அக்கா ஹஸ்பண்ட் ஆச்சே, சீதா ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சிருக்க ஆளாச்சேன்னு நானும் அமைதியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அருணும். அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மீனாட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா நாங்கள் தானே பேசிக்கிட்டே இருக்கோம், இல்லைனா நீ இப்போ இந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு வரலனா நானே நேரம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று சத்தம் போட்டு அசிங்கப்படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சீதா கேட்குறாங்க. போதும் நிறுத்துங்க எல்லாரும் அப்படின்னு ஒரே சத்தத்தில் எல்லார் வாயும் அடைக்கிற மீனா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என் புருஷனை பற்றி யாராச்சும் தப்பாக பேசுனீங்க நடக்கிறதே வேற. அம்மா என்ன சொன்னீங்க, என்ன வளர்த்து வச்சுருக்காங்களா? ஆமாம், என் புருஷனை நல்ல வளர்ப்பு வளர்த்ததுனால்தான் இப்போ வரைக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்காரு. அவரோட உண்மை நேர்மைன்னு அது எனக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதும், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதை நியாயப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்க கூட இல்லை. அவரை பார்க்குறவங்களுக்கும் பழகிறவங்களுக்கும் புரிஞ்சாலே போதும். உங்கள் புள்ள சொல்கிறத நம்பி இப்போ வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்க என் புருஷனை பற்றி தப்பாக பேசுகிறீங்களே, அப்போ நீங்கள் உங்கள் பையனை எந்த வகையில் வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் அவங்க அம்மாவே அதிர்ந்து போகிறாங்க. அக்கா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சீதா பக்கத்தில் நின்று மீனா கிட்ட கதை, உன்கிட்ட நான் அப்புறம் வரேன் அப்படின்னு ஒரே கையால் அமுக்கிட்டு இங்க திட்டவும் செய்கிறாங்க அவங்க அம்மாவை. எங்கள் வீட்டுக்காரர் என் மாமனார் நல்ல முறையில் வளர்த்ததுனால்தான் இன்னைக்கு அவர் நல்ல நிலமையில இருக்கார். என் அத்தை மாதிரியான ஒரு ஆள் என் புருஷனை வளர்க்கலை, இல்லைனா அவர் அண்ணன் மாதிரி முட்டாளாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ என் புருஷன் நிலமையில இருக்கிறதுக்கு காரணம் என் மாமனார் தான். அவர் வளர்த்த வளர்ப்பு பெருமை நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. அதுக்கு நான் பெருமைப்பட்டு நிற்கிறேன். மற்றவங்க அவரை தப்பாக நினச்சிட்டிங்கன்றதுக்காக அவர் எப்படிப்பட்டவர்னு ப்ரூவ் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக நான் இங்கே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா என்ன சொன்ன, என் புருஷன் உன் புருஷனு நீ தான் நேரத்துக்கு நேரம் மாறுற பச்சோந்தி ஆச்சே, உன் புருஷன் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு பேசக்கூடியவளாச்சே, அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்காது. அவர் முகத்தில் ரத்தம் வந்துட்டு அவர் முகத்தில் சோகத்தை பார்த்தா உனக்கே இவ்வளோ கோபம் வரும்போது, தப்பு பண்ண உன் புருஷன் வச்சுட்டு நீ இந்த அளவுக்கு கோவப்பட்டனா அப்போ தப்பு பண்ணாத ஏன் புருஷனுக்காக பேச வந்த எனக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கு சீதா பதில் பேச முடியாமல் நிற்க பக்கத்தில் அருண் பக்கத்தில் போகிறாங்க. நீங்கள் தான் அந்த பெரிய ஆஃபீஸரில் நிறைய படித்த ஆஃபீஸரில் அப்படின்னு பக்கத்தில் போகிறாங்க மீனா கிட்ட எதுவுமே பேச முடியாமல் அருண் நிற்க, அது நடக்கிறது ஒன்று, ஆனால் வீட்டில் வந்து சொல்கிறது ஒன்று, சீதா கிட்ட அதையும் விட பெரிய விஷயமா மாறி பேசுறது ஒன்று, அதனால் இங்கே பிரச்சனையை ஏற்படுத்துறது இன்னொன்று. இன்னும் எத்தனை கெட்ட விஷயங்கள் உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்கு அருண். நீங்கள் நல்ல பையன் நல்லவர் இதெல்லாம் நினச்சி தானே வீட்டுக்கு தெரியாமல் என் புருஷனுக்கு தெரியாமல் உங்கள் 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணி வைக்க நான் சம்மதம் சொன்னேன். அதெல்லாம் எதுக்காக, என் தங்கச்சிக்கு உண்மையாக இருப்பீங்க, அவளை உண்மையாக பார்த்துப்பீங்கன்னு. ஆனால் இப்போ தெரிகிறது எனக்கு என்ன தெரியுமா தெரியுது, ஆனால் இப்போ உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா தெரியுது,
என் புருஷனை பழி வாங்குறதுக்காக தான் என் தங்கச்சி பின்னாடி சுற்றி அவளை கல்யாணம் பண்ணிங்களோன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல அருண் வந்து கையை எடுக்கிறாங்க. கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு முன்னாடி மீனா கொண்டு போய் கையை நிறுத்திட்டு, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் என்னென்ன ஜோடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் என் புருஷனை தப்பாக பேசியிருக்கீங்க. என் புருஷனாக இருக்கிறனால தான் உங்கள் சட்டையை மட்டும் கிழிச்சு அனுப்புனார். அதே வார்த்தை நீ ஏன் முன்னாடி என்கிட்டயோ என் புருஷனை பற்றி என் முன்னாடி பேசியிருந்தேன்னா கிழிஞ்சிருக்கிறது உன் சட்டையாக இருக்காது, உன் வாயாக தான் இருக்கும். பல்ல ஒடிச்சு கையில் கொடுத்து தான் அனுப்பி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இதை கேட்டதும் அக்கா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல, இங்கே பார், உனக்கு உன் புருஷன் எந்த அளவுக்கு முக்கியம் நீ நினைக்கிறியோ அதை விட எனக்கு ஒரு படி உயர்வு தாண்டி என் புருஷன். என்னென்ன கஷ்டங்களில் என்னென்ன சூழ்நிலைகளை அவன் தாண்டி வந்திருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். படித்தா மட்டும் பெரிய மனுஷன் ஆகிட முடியாது, படித்தா மட்டும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளாயிட முடியாது. படிப்பு ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு ஒரு உயரத்தை கொடுக்குமோ அதை விட சில நல்ல பண்புகளும் ஒருத்தனுக்கு நல்ல உயரத்தை கொடுக்கும். அது என் புருஷன்கிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. உன் புருஷன் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவள் செஞ்ச தப்புக்கும் பேசின பேச்சுக்கும் என் புருஷன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன் புருஷன்கிட்ட உங்கள் பையன் மன்னிப்பு கேட்கலன்னா அப்புறம் உங்கள் பையன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். பொது இடத்துல என் புருஷன்கிட்ட தவறான முறையில் தவறான சில விஷயங்களை பேசியிருக்காருன்னு அங்கே இருந்த பல பேர் அதுக்கு சாட்சி. அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் சாட்சி சொல்ல வச்சேன்னா உன் பையனுடைய நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் சீதா வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சீதாவுக்கு தெரிய கூட இல்லை. ஆனாலும் தான் புருஷன் பக்கம் நின்று தான் பேசுகிறாங்க. அங்கே நின்றுட்டு அருணை பார்க்குறாங்க. ஒழுங்கு மரியாதையாக இப்போவே வந்து என் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அப்படி நீ கேட்கலனா உன் மேலே நான் இப்போவே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் இதனால் எனக்கு எந்த லாஸும் கிடையாது, லாஸ் எல்லாமே உனக்கு தான். ஏன்னு கேட்குறியா? நீ ஏற்கனவே 2 தடவை சஸ்பெண்ட் ஆனவன் தானே, 3ஆவது தடவை சஸ்பெண்ட் ஆனால் என்ன ஆகும்? உனக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த ப்ரமோஷன் கிடைக்காம போகும். இதை நான் மிரட்டுறதுக்காக சொல்லலை, நான் இருக்க கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு மீனா சொல்கிறாங்க. மீனா இவ்வளவு பேசினதுக்கு பிறகு அதெல்லாம் பார்த்துட்டு அருண் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்க, நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நீ என் பின்னாடியே வந்துடணும்னு சொல்லிட்டு மீனா இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போக, எங்கம்மா எங்கே போயிட்டு வந்தான்னு அண்ணாமலை கேட்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க மாமான்னு சொல்லும்போதே கொஞ்ச நேரத்துலையே அருண், சீதா, அவங்க அம்மா 3 பேருமே வந்து நிற்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு, திரும்ப ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, உள்ளே வந்த அருண் மீனாவை பார்க்குறாங்க, முத்துவை பார்க்குறாங்க, இருக்க அத்தனை பேரையும் பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ அந்த இடத்துல அவமானமாக இருந்திருக்குமோ அதை விட ஒரு பங்கு அதிகமாகவே என் புருஷன் மனசு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்காரு. அதுக்கெல்லாம் காரணமான நீ இப்போ என் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. என்ன இவன் தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி விஜயா வாயை பொழிந்த மாதிரி நிற்கிறாங்க. மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க மீனா இப்படி ஆக்ரோஷமாக பேசி இங்கே முத்துவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. என்ன மீனா இதெல்லாம்னு சொல்லி ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாரும்னு சொல்லும்போது அங்கே நிற்கிற அருண் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே அங்கே இருக்க முத்து வந்துட்டு, இல்லை அது வந்து அப்படின்னு அமைதியாக நிற்க, அக்கா என்ன நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலன்னு சீதா சொல்கிறாங்க. உன் புருஷன் மேலே தப்பு இருக்கிறதுனால தானே அவரே மன்னிப்பு கேட்குறாரு, அவரே அவர் வாயால் என்ன நடந்துச்சுன்னு சொல்வார், நீ அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. 3 பேருமே அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. என்னம்மா மீனா இதெல்லாம் சொல்ல, தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணாதவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தானே மாமா ஆகணும். என் புருஷன் தப்பு பண்ணலை, அப்போ தப்பு பண்ண அந்த அருண் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் இது. திரும்பவும் இதே மாதிரியான விஷயத்த வெளியில் என் புருஷனை பார்த்து பண்ணக்கூடாதுன்றதுக்கான தண்டனை தான் இது. இனி அவர் வேலையை அவர் பார்த்தா நல்லது. என் புருஷனை சீண்டுனா இனி என்ன நடக்குன்றதுக்கு நான் இனிமே அவருக்கு காட்ட வேண்டிய விஷயம் இதுவாக தான் இருந்துச்சு. அதனால தான் இப்படி செஞ்சேன்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜயா சொந்த தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம இப்படியா பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, ஏன் புருஷனை யார் சீண்டுனாலும் அது யாராக இருந்தாலும் நான் அதுக்காக பயப்பட மாட்டேன். யாராக இருந்தாலும் உங்களை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க தான் வைப்பேன்னு சொல்கிறாங்க மீனா. விஜயாவே இதை கேட்டு அப்படியே வாடி போய் நிற்கிறாங்க. ரோஹிணியை பார்த்து முறைச்சிட்டு மீனா வீட்டுக்குள்ளே போக, மீனா மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு மனைவியாக கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அவகிட்ட நீ எதையுமே பேச வேண்டாம். அவள் மனசில் என்ன காரணம் என்ன இருக்குன்னு நீ இப்போதைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த விஷயத்த கொஞ்சம் இங்கே ஆற போடும்போது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உன்னை நியாயமாக பார்த்தா நானும் அடிச்சிட்டேன், மன்னிச்சிட அப்படின்னு சொல்ல, என்னப்பா நீ வேற ஏன்பா என்னை மேலும் மேலும் காயப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா முத்து, தப்பு முழுக்க அந்த அருண் மேலே இருந்திருக்கு.
உன்னை மீனா புரிஞ்சிட்ட அளவுக்கு கூட நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே நினைக்கிறப்ப தான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போக மீனாவை நினச்சி பெருமிதத்தோடையும் அதே நேரம் அவன் மனசில் என்ன இருக்குது, அதை ஏன் சொல்கிறதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறா, இவ்வளோ கஷ்டப்படுறா, ஏன் அதை மறைக்கணும், இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களோடையும் சீக்கிரமாகவே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முடிவோடையும் முத்து யோசனை பண்ணியபடி நின்றுட்டுருக்காங்க. மீனாவோட இந்த ஆக்ரோஷமான செயலை பார்த்து ரோஹிணியே ஒரு பக்கம் பின்தங்கி தான் நிற்கிறாங்க. என்னைக்கு இந்த மீனா உண்மையை சொல்லிடுவாளோன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வரவும் செய்யுது. இன்னொரு பக்கம் அருணுக்கு சரியான பதிலடியை மீனா கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தருவீங்க.